வினாடிகள். இப்பொழுது ஒரு சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சி காற்றலைக்கு வருகிறது. கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடாத்துகின்ற நூல்களின் சங்கமம், உங்களுக்கு தெரியும், நூல்கள் கண்காட்சி பற்றி பேசுவதற்காக சங்கத்துடைய தலைவர் அன்புக்கும் நட்புக்கும் உரிய ரவி கனகசபை அவர்களும் சங்கத்துடைய செயலாளர் சகோதரி வாசுகி நகுல்ராஜா அவர்கள், முனைவர் வாசுகி நகுல்ராஜா அவர்களும் கலையத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது உங்கள் அனைவர் சார்பிலும் அவர்களை சந்திக்க போகிறோம். உங்கள் இருவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். சரி, இந்த நூல்களின் சங்கமம் இது எத்தனையாவது ஆண்டாக இடம்பெறுகிறது? வணக்கம் யுவம்பால் நேர்களே. நாங்கள் அதே ஒரு பெருமூச்சோடு சொல்றீங்க, பெருமையாக வானொலி அதிபரை சந்தித்ததில் ஒரு ஒரு மகிழ்ச்சி. அந்த வகையில் யுவம் வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இன்று இந்த வானொலி நிலையத்துக்கு வந்திருப்பதன் நோக்கம், நாங்கள் எழுத்தாளர் இணையம் கனடாவில் 33வது வருடத்தை எட்டு நிற்கின்ற கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் நூல்களின் சங்கமம் என்ற நிகழ்ச்சியை 2வது தடவையாக ஆரம்பம் 2024 நாங்கள் நடத்தியிருந்தோம். முதலாவது நூல்களின் சங்கமம். அதன் பின் இந்த வருடம் 2 வருடம் கழித்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். அது பற்றிய விவரங்களை நேயர்களாகிய உங்களோடு கலந்து கொள்வதற்காக நானும் எங்களுடைய இணையத்தின் செயலாளர் முனைவர் வாசுகி நகுல்ராஜா அவர்களும் இந்த கலையகத்துக்கு வந்துள்ளோம். இதை எங்களை வரவேற்றதில் கணபதி ரவீந்திரன் அவர்களுக்கு, வானொலியின் அதிபர் கணபதி ரவீந்திரன் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியையும், அவரது இந்த அழைப்புக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 சகோதரி முனைவர் வாசுகி நகுல்ராஜா அவர்களே. நீங்கள் இப்பொழுது செயலாளராக இருக்கிறீர்கள், எத்தனை ஆண்டுகள்? இப்பொழுது 2 ஆண்டுகளாக செயலாளராக. சரி, இந்த ஏற்கனவே நீங்கள் எழுத்தாளர், முனைவர், தமிழ் சார்ந்து நிறைய பணிகளை ஆற்றுகிறீர்கள். இந்த நூல்களின் கண்காட்சியினுடைய நோக்கம் என்ன? நூல்களினுடைய கண்காட்சியினுடைய நோக்கம் இந்த எங்களினுடைய எழுத்தாளர்கள், அதாவது கனடாவிலே இருக்கின்ற பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அரைவாசி பேருக்கு மேல இலைமறைகாயாக இருக்கிறார்கள். அவர்களை மற்றவர்களுக்கு பெரிதாக தெரியாது, அவர்கள் எழுதிய புத்தகங்களும் பெரிதாக தெரியாது. அந்த வகையிலே அவர்களினுடைய எழுத்தாற்றலும் அவர்களினுடைய படைப்புகளும் முன்வர வேண்டும். அதாவது கனடிய சமூகத்தில் இருக்கின்ற வாசகர்களுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கம். எழுத்தாளர் இணையமே அந்த ஆரம்பித்ததனுடைய நோக்கமும் இதுதான். அதாவது தமிழ் எழுத்துக்கள் படைப்புகளை பற்றிய ஒரு பரம்பலம், அந்த எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தான் நமக்கு. அதன் காரணமாக திரு அகனி சுரேஷ் அவர்களும் திரு ரவி கனகசபை அவர்களும் சேர்த்து 2024ஆம் ஆண்டு அவர்கள் இந்த முயற்சியை முதல் முயற்சியாக ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று நிறைய புத்தகங்கள் வெளிவந்ததோடு அவர்கள் அந்த எழுத்தாளர்களும் பல பேர் வெளியிலே வரக்கூடிய அறியப்பட்டார்கள். நிச்சயமாக ரவி கனகசபை அவர்களே, முதலாக நீங்கள் இந்த கண்காட்சியை நடத்திய 2 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தாளருடைய பக்கம் வரவேற்பு அப்படிங்கிறது, மக்களுடைய பொதுமக்களுடைய வரவேற்பு அப்படிங்கிறது இரண்டுமே எங்களுக்கு திருப்தியை தந்தது. முதலாவது நிகழ்ச்சி என்ற வகையிலும், ஆனால் அந்த நிகழ்ச்சி நாங்கள் செய்கிறோம் என்ற போது எங்களுக்கு ஆதரவளிக்க பலர் முன் வந்தார்கள். பல எழுத்தாளர்கள் எங்களுக்கு தெரியாதவர்களே எங்களோட அணுகி தங்களுடைய புத்தகம் காட்சிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் சிலர் நெடுங்காலமாக புத்தகத்தை அச்சடித்து வைத்துவிட்டு பொருளாதார ரீதி ஒவ்வொரு வசதி குறைவுகள் அல்லது அறிமுக குறைவுகளால் சிலர் அந்த புத்தகங்களை வெளியிடாமலே வைத்திருந்தார்கள். அப்போ நாங்கள் அந்த நேரம் தீர்மானித்தோம், கண்காட்சி மட்டுமல்ல, அந்த வெளியீட்டு உதவியையும் நாங்கள் சில எழுத்தாளர்களுக்கு செய்ய வேண்டும் என்று. அந்த வகையில் நாங்கள் அந்த நேரம் எடுத்த முடிவு எங்களுக்கு நல்ல ஒரு பலனை தந்தது. பல எழுத்தாளர்கள், போன முறை மாத்திரம் 8 எழுத்தாளர்கள் 11 புத்தகங்கள், புதிய நூல்கள் வெளியிடப்பட்டது.
அந்த வெளியீட்டின் போது அவர்களுக்கு நாங்கள் நேர கட்டுப்பாடு காரணம் என்றால் ஒருவருக்கு அரை மணித்தியாலம் என்ற ஒரு கணக்கு கொடுத்து 10 நிமிஷம் வெளியிட்டுற 10 நிமிஷம் ஆசிரியர் அந்த எழுதினவற்றவுரை இன்னொருத்தர் பெற்றுக்கொள்கிற நேரம் நன்றி உரை என்று சொல்லி 10 நிமிஷம் அவர்களுக்கு கொடுத்து அரை மணித்தியாலத்தை நாங்கள் அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்தோம். அதுக்கு ஒரு சிறிய கட்டணமும் நாங்கள் அறவிட்டோம் அந்த வெளியீட்டுக்கு. அவர்களுக்கு அது திருப்தியாக இருந்ததுன்னு சொன்னால் அவர்கள் வெளியிட முடியாமல் இருந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சகலதையும் ஏற்பாடு செய்து கொடுத்தபடியால் அதை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி அரமணத்தியாகத்திலே அதை நடத்தி முடித்தினார்கள். அப்படி 11 புத்தகங்கள் புதிய நூல்கள் வெளியிடப்பட்டார். இந்த முறை அந்த புதிய நூல்களோடு சேர்த்து புதிய வெளியீடுகளோடு சேர்த்து சில பேர் வேறு வெளிநாடுகளில் வெளியிட்டுட்டு வந்திருக்காங்க. ஸ்லோனில், இந்தியாவில், எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசங்களில் வெளியிட்டு வந்தார்கள். ஆனால் கனடாவில் வெளியிடவில்லை. அவர்களுக்கு கனடாவிலும் ஒரு அறிமுகம் தேவையாக இருந்தது. அப்போ அவர்கள் எங்களை நாடி இப்போ இந்த முறை அறிமுகத்துக்கும் கேட்டிருக்கிறார்கள் சில பேர். இந்த முறை கிட்டத்தட்ட எத்தனை நூல்கள் வெளியிடுவதாக இருக்கிறீர்கள்? இந்த முறை 12 நூல்கள் வெளியிட உள்ளோம். 12 புதிய எழுத்தாளர்களா இல்லை எழுதியவர்கள்? புதிய எழுத்தாளர்களும் இருக்கிறார்கள். வெளிநாட்டில் இருந்தும் ஒரு 2 பேர் இருக்கிறார்கள். மற்றது டொரண்டோவில் மட்டும் இல்லாமல் ஓட்டோவா, மொன்ட்ரியலில் இருந்தும் சிலர் வெளியிட இருக்கிறார்கள் அந்த நூல்களை. அப்போ நாங்கள் இதை செய்கிறதால உள்ள நீங்கள் பலனண்டு என்னத்தை நாங்கள் அடைகிறோம் என்று சொன்னால், இப்படியான அறிமுகங்களை அவர்களை கொண்டு ஒரு சென்டரில், ஒரு மண்டபத்தில் எல்லாரையும் ஒன்றிணைத்து அவர்களை நூல்களையும் வெளியிட்டு ஆசிரியர்களையும் அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இது அமைகிறது. அப்போ எங்களுக்குள்ள இனிமேல் வரும் காலங்களில் இந்த தொடர்பு இன்னும் அதிகமான அறிமுகத்தை கொண்டு வரும். அதுதான் நாங்கள் நாங்கள் இவ்வளவு காலம் 33 வருடம் இந்த எழுத்தாளர் இணையத்தை செய்ததில் பல விடயங்கள் செய்திருக்கிறோம். எங்களிடமிருந்து பிரிந்ததுதான் கவிஞர் கழகம். அந்த பிரிஞ்சதல்ல, அவர்கள் கவிஞர்கள் என்று எழுத்தாளர்களான அவர்களும் அப்படியே அமைப்பு ரீதியாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவை இதெல்லாம் அடித்தளமாக இருந்தது கனடா தமிழ் எழுத்தாளர். அப்போ அப்படியான விஷயங்கள் வரும்போது அவர்கள் நூல்களை வெளியிடுகிறார்கள். எழுத்தாளர் நியமன நூல்களை வெளியிடுது. இப்போது நாங்கள் மற்றவர்களே எங்களோடு இணைத்து இந்த நூல்களை வெளியீடு செய்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எளியவர்களுடைய நூல்கள் சிலது ஆங்கிலத்திலேயும் வெளியிடப்படுது. சிலர் ஒரு நூலில் ஒரு தொகுப்பாக வருகின்ற நூலில் ஆங்கிலத்திலும் கூட எழுதக்கூடிய மாதிரி அவற்றையும் நாங்கள் முயன்றளவு அதை இணைத்துக் கொள்ள பார்க்கிறோம். ஆகவே இளையோர்களும் இதில் பங்கு கொள்றபடியா அவர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்த போகிறார்கள். அந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்கைக்குள்ளே அவர்களுக்கு ஒரு உத்வேகம் அமைகிறது இந்த இதால். என்றால் ஓகே, இப்படி புத்தகங்கள் எல்லாம் கனடாவில் தமிழ் புத்தகங்கள் வெளியிடப்படுகிறதா என்ற அந்த இதிலே அவர்களுக்கும் ஒரு நூல் வெளியிடணும் அல்லது ஆர்வத்தை உண்டாக்குற அந்த நோக்கம்தான். அதைத்தான் நாங்கள் எழுத்தாளர் நியமன்றது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பலனை எதிர்பார்க்கணுமோ இல்லையோ, ஆனால் அது நடக்கணும் என்றது எங்களுடைய விருப்பம். நிச்சயமாக பலன் கிட்டும். சகோதரி முனைவர் வாசுகி நாவலை நீங்கள் ஏற்கனவே எழுதியிருக்கிறீர்கள். தமிழ் துறையோடு நீண்ட கால உங்களை அர்ப்பணித்து அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது புதிதாக வருகின்ற நூல் வெளியிட பெண்களுடைய பங்களிப்பு எந்த அளவு இருக்கிறது? இந்த முறை பெண்களினுடைய பங்களிப்பு கணிசமாக இருக்கிறது. அதாவது ஒரு 6-7 பெண்களினுடைய எழுத்துக்கள் இங்கே வரவிருக்கின்றன. அந்த விதத்திலே சில பெண்கள் ஏற்கனவே எழுதிய புத்தகங்கள் கூட பிரபலியப்படுத்தப்படாமல் வெளிப்படுத்தாமல் இருந்த புத்தகங்களை கூட கொண்டு வருகிறார்கள் 2 பேர். அப்ப அந்த விதத்திலே தயங்கி இருந்தவர்களுடைய எழுத்தாளர்களுக்கு, பெண் எழுத்தாளர்களுக்கு இது ஒரு நல்ல களமாக இருக்கின்றது. சில 2-3 பெண் எழுத்தாளர்கள் தங்களினுடைய 3-4 புத்தகங்களை வெளியிடுகிறார்கள். அந்த வகையிலே உத்வேகமான ஒரு செயற்பாடு இருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த வகையிலே கமலவதனா டீச்சர் போன்றவர்கள், உமா மோகன் போன்ற எழுத்தாளர்கள்
எழுத்தாளர்கள், ஏற்கனவே கனடாவிலே பிரபல்யமானவர்கள். அவர்கள் 3-4 புத்தகங்களை வெளியிடுவதோடு அதிலே சிறுவர்களுக்கான புத்தகங்களாகவும் இருக்கின்றன. அந்த வகையிலே அது சிறுவர்களினுடைய ஆற்றலுக்கு வழிவகுக்கிறதோடு சிறுவர்களையும் எழுத தூண்டக்கூடிய புத்தகங்களாக இருக்கின்றன. நீங்கள் சொன்ன கமலவதனா அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி அவனும் தனக்குள்ள ஒரு விழா செய்வா இல்லை உண்மையாக அவன் போதும் சரியான ஸ்பீட், ஓவர் ஸ்பீட். அங்கேயும் ஒரு 9 பொம்பளைகளை பிடிச்சி சகோதரிகளை பிடிச்சி புத்தகமாகி அவையிலும் ஊக்குவிப்பா. அப்புறம் எழுத்தாளர் நேரத்தில் சார் எங்கே பார்த்தாலும் அவன் ஒரு நல்ல துறையில் போயிருக்கா. அவங்க பார்த்து எங்களை இணையத்தின் செயலாளராக இருந்தவர் போன தடவை அவர் எங்களுடைய செயலாளர் இருந்தவர். ஆனால் அவர்கிட்ட தனிப்பட்ட ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை அவர் எந்த விஷயத்திலையும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்துடுவார். ஆனால் அதுக்குரிய பலன் கிடைக்கும் அவருக்கு. என்று சொன்னால் அவரை சுற்றி இருக்கிற அந்த பெண்கள் அமைப்புகளே அவர்கள் அவர் சொன்ன எல்லையும் செய்யக்கூடியாக்களாக இருக்கிறார்கள். அதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரே கலாச்சாரம் அவளையும் ஒரே கலாச்சாரம் ஒரு உள்ள செய்கிறார். ஒற்றுமையே பலம் என்கின்ற அவருடைய தாரக மந்திரம் அங்கே ஒரு சுண்டலியை போல சரியான துடிப்பாக கூடியது. எங்களோட இணையத்திலேயும் அவனுடைய செயல்பாடு காத்திரமானது, மறுப்பதற்கு இல்லை. இந்த இடத்திலே நானும் ஒன்றை சொல்லியாக வேண்டும். கிட்டத்தட்ட நான் தமிழ் எழுத்தாளர் நிலையத்தில் உள்ள ஆளும் இருக்கிறேன். நீங்களும் 20 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறேன். ஈழ நாட்டில் 15 வயதில் போய் சேர்ந்தேன். நான் உதவி ஆசிரியராகவும் இருந்தேன். நான் ஒரு வரி ஒரு புத்தகம் எழுதினவும் இல்லை. கனடாவில் வந்து 30 வருடமாக வாழ்ந்து இருக்கிறேன். ஒரு கவிதை புத்தகம் எல்லாம் பிரிண்ட் பண்ணி போட்டு தமிழ்வாணனுடைய மகன் ரவி இல்லை மற்றவர் வள்ளுவர் அனுப்பினான். ஏதோ ஒரு சின்ன அதில் ஒரு சின்ன மேதம் என்ற சொல்லும் தலைவர் என்ற சொல்லும் நீங்கள் பாவிக்கக்கூடாது என்று எனக்கு ஒரு இது வந்தது. நான் எழுதினதே மேதம், அந்த பேரில் எங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு அது அப்படியே போயிட்டுது. இன்னும் தான் நான் இந்த முயற்சியில் கை வைக்கல. எனக்கும் ஏன் அப்படி சொல்றீங்க? நான் உங்களுடைய புத்தகம், உங்களோட பேரும் உங்களை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த புத்தகம் 3 தரம் 4 தரம் வெளிவந்திருக்கு. ஆயுத எழுத்து அது எல்லாமே சேர்ந்து எழுதுறேன். நான் தானே ஆசிரியனால என்ன அதுக்கு முக்கியமான ஈழ நாட்டில் இருக்கக்கூட ஒரு சிறுவாதை எழுதே இல்லை. கனடாவுக்கு வந்து நான் ஒரே ஒரு சிறுவாதை சொல்லி அவன் இந்த இடத்துல கந்தவரையா மறைந்து விட்டு அதான் உங்களுடைய முதல் போஷகராக இருந்தவர், தலைவராக இருந்தவர். அவர் ஒரு 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணேன். ரவி ஒரு சிறுவதை போட்டி நடக்குது, உடனே எழுதலான்னு. 5 இப்போ க்ளோசிங் இன்றைக்கு தானே இன்னைக்கு எப்படியாரு இப்போ 5 மணி இன்றைக்கு க்ளோசிங் அது நீ எழுதேன். அப்போ எங்களை ஜேஜே பிரிண்டர்ஸ் சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட நான் சொன்னேன் என்ன சொன்னேன், நீங்கள் ஃபோனில் சொல்லுங்கன்னா நான் டைப் பண்ணுறேன். நான் ஃபோனில் சொல்ல அவள் டைப் பண்ணி அனுப்பி அது முதல் பரிசு $1000 கிடைத்தது தொடர்ந்து முதல் சங்கத்தின். ஏஞ்சல் வந்து ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நிச்சயமாக எல்லாரும் முன்னுக்கு வரலாம். அதனுடைய இந்த எழுத்தாளர் இணையம் உங்களுடைய செய்கிற இந்த அரும்பணி பல புதிய எழுத்தாளர் நிச்சயமாக வருவார்கள். எழுதவுள்ள ஆர்வம் உள்ளவர்கள், துடிப்போடு இருக்கிறவர்கள். மற்றது சில பேர் தள்ளி கொடுத்தா தான் போவேன். எந்த ராசா நாளை விட இன்னும் ஒரு கொஞ்சம் நடன எழுத்தாளர் ஊக்குவித்தால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நாங்களும் இப்போ இதுவே மட்டுமில்லை, நாங்கள் எழுத்தாளர் இணையத்தால நூல்கள் பல வெளியிட்டிருக்கிறோம். சிறுகதை தொகுப்புகள், கடைசியாக நாங்கள் கதைச்சரம் என்ற ஒரு கதை நூல் வெளியிட்டிருந்தாங்க. சிறுகதை தொகுப்பு கனடாவில் உள்ள 25 எழுத்தாளர்களின் கதைகள், 25 பேருடைய அதை நூல் வடிவத்தில் நாங்கள் தனிப்பமாக வெளியிட்டினாங்க. அதே மாதிரி இப்போ கவிச்சரம் என்ற ஒரு புத்தகத்தை கவிஞர்களும் வெளியிட்டது. அப்படி இந்த அமைப்புகளாக இருந்து கொண்டு நாங்கள் ஒருத்தரோடைய ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி அதுக்குள்ள கமலவதனாவும் எத்தனை பேர் கட்டுரை புத்தகம் 65 பேர் கட்டுரை எழுதி ஒரு புத்தகமாக நல்ல முயற்சி. அது ஊர்களை பற்றியது. அப்படி நாங்கள் செய்யக்கூடியதை செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல பணி. நான் மீண்டும் ஒரு ஊடகவியலாளனாக இதை சொல்லலாம். அருமையான ஒரு பணி. ஏனென்றால் ரூபி யோகதாசனே அதில் கட்டுரை எழுதியிருக்கிறோம் உரிமையை பற்றி. இப்போ இதுவரையில் எழுதியில்லை. அவன் 35 வருஷம் நேராக வந்து ஒரு தினமும் எழுதியில்லை. ஆனால் முதல் தடவையாக அந்த முயற்சியில் தான் ஈடுபட்டு எல்லாரையும் அப்படி பல பேர் ஊக்குவித்த ஒரு நல்ல ஊக்கப்படுத்துறது தான் அதில் முக்கியம் செய்யக்கூடிய இருக்கிற காரணம். மற்றவங்க தட்டி கொடுப்போம் ஊக்குவிப்பதும் அப்படி சில நாங்களும் செய்கிறோம். அமைப்பு ரீதியாக சில செய்கிறவ
செய்கிறதால சில பலன் இருக்கு. இந்த அமைப்பின் தாரக மந்திரமே அதுதானே, எழுத்தாளர்களுக்கான களம். எழுத்தாளர்களை வந்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றதான் முதல். இப்ப கிட்டத்தட்ட இத்தனை அங்கத்தவர் இருக்கணும் எங்கடையில. இப்ப ஒரு 120க்கு கிட்ட அங்கத்தவர், 120 பேர் அங்கத்தவர், ஆயுள் அங்கத்தவர் இருக்கிறார்கள். ஆனா எல்லாரும் ஆக்டிவா அதுல இயங்குகிறார்கள் சொல்றதுக்கு இல்ல. ஆனா பெரும்பாலானவைக்கு நாங்கள் வருஷம் நீங்க தலைவர்களை மாற்றிக் கொள்வீங்க 2 வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு அது நல்ல விஷயம். 2 வருஷம். சில இடத்துல சில தலைவர் 17-18 வருஷத்துக்கு மாறுறதுக்காக 2 வருடங்களுக்கு நல்லதான். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமே. அந்த விஷயத்துல நாங்கள் உறுதியாகவே இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இப்ப நாங்கள் இதுக்கு முதல் கதை கேட்கல சொன்னோமே, கந்தவன் ஐயா, அலெக்சாண்டர் ஐயா, கனகசவாதி அப்படியான அவைன்ற வந்து ஒரு கட்டத்துக்கு நாங்களும் வந்துட்டோம். எங்களுக்கு அடுத்தது இன்னொரு தலைமுறைக்கு கொண்டு போகணும். கொண்டு போறதுன்னு சொன்னா நாங்கள்லாம் அதை உருவாக்கணும், அதை செயல்படுத்தணும். அப்ப நாங்கள் அதுக்கேற்ற வழிமுறையில தான் அந்த நாள்ல இருந்து இப்படி 82 வருஷம் உண்டா பாருங்க. அதை எத்தனை தலைவர் மாதிரி இருந்திருப்பார்கள். தலைவர், செயலாளர் அவர்கள் அந்த நாளையில அந்த பாலசுந்தரன் சிறவியல் காலத்தில எல்லாம் அந்த 25வது வருடம் வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய விழா எடுத்து நிறைய அந்த மலர்ல நிறைய பேருடைய ஆக்கங்கள், கட்டுரைகள் எல்லாம் வெளிக்கொண்டார்கள். அப்ப அதிலேயுமே நிறைய புதியவர்கள் வந்தார்கள். அதுக்கு பிறகு வந்த தலைவர்கள் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு விதத்துல வித்தியாசமான தங்களினுடைய அணுகுமுறைகள் மூலமாக தங்களினுடைய முயற்சியினால நோக்கமே தலைமைத்துவம் மாற்றுவதென்ற நோக்கமே. இப்ப நான் ஒரு தலைவரா இருந்து செய்யற விஷயம் அடுத்த தலைவர் வந்து அதை மாத்த இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா செய்யலாம், அல்லது கமிட்டி மெம்பர்ஸின் ஆதரவோட வெவ்வேறு திட்டங்களை செயல்படுத்தலாம். இலக்கியம் சார்ந்ததுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. எங்களுடைய நோக்கம் அதுதான். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இதுகளை புதுசாக தாங்கள் பார்த்ததை கேட்டதை அறிஞ்சதை செயல்படுத்துறதுக்கு எங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் தான் அதில் முக்கியம். என்று சொன்னால் கமிட்டி மெம்பர்ஸின் அனுமதி இல்லாமல் நாங்கள் செய்கிறது குறைவு. சில விஷயங்கள் நாங்கள் முன்னிலைப்படுத்தலாம், சொல்லலாம். ஆனால் கமிட்டி அதுக்கு அனுமதி கொடுக்கணும், அதுக்கு ஆலோசனையும் அவர்களிடம் தான் பெறணும். மற்றது நாங்கள் எழுத்தாளர் இணையம் என்றது ஒரு ஆகோன்ற ஒரு மிக பிரபல்யமாக இன்னும் வரவில்லை. ஆனால் இப்பொழுது அவர்களுடைய ஆக்கங்கள், அதாவது உரையரங்கம் மூலமாக நிறையவே பிரபல்யம் அடைந்து வருகிறார்கள். எழுத்தாளர்களை முன்கொண்டு வாரம். நான் நன்றியோடு இந்த இடத்துல சொல்லி ஆகணும். என்னையும் பேச கூப்பிடல அந்த இதில் நான் உரையாடல நானும் பங்கு பெற்றிருக்கிறேன். எனக்கு தெரியாத பல விஷயம் இருந்தது. ஆனா அதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய வரலாற்று பதிவு இப்ப இனி இருக்குது. நான் நம்பி சாகலாம் உங்களினுடைய வாழ்நாளின் அந்த எல்லாருக்கும் இருக்கிற அந்த பதிவு எந்த காலத்துக்கும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கு. இல்ல அது இப்ப 48வது உரையரங்கம் நடந்தது. ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை செய்கிறோம். போன முறை உமா மோகன் சொல்லி ஒன்றியல்ல இருக்கிற ஒரு எழுத்தாளர் அவன் இது அப்படி இங்க உள்ள இயன்றளவு எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இன்னும் இருக்கிறார்கள், இலகாரம் மரகாய இருக்கிறார்கள், எல்லாரையும் கொண்டு வரணும் கட்டாயம். 4 வருஷத்துல 48 பேரை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இவ்வளவு ஆவணமா இருக்கு. அவையின் வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய படைப்புகள், அவையின் இலக்கிய பணி போன்ற தகவல்கள் அடங்கிய ஒரு பெட்டகம் அது அந்த உரையரங்கம். அந்த உரையரங்கம் வந்த பிறகு கனவேர் எழுத்தாளர் நிலையத்தின் அந்த செயற்பாடுகள் எல்லாருக்கும் தெரியும். இந்த கண்காட்சியும் இன்னும் ஒரு படி மேல அந்த அறிமுகத்தை இப்பொழுது எங்களுடைய யுவம் வானொலி ஊடாகவும் யுவம் முகன் ஊடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்துக்கொண்டிருக்கிற உறவுகளுக்கு நன்றாக தெரியும். சரி, இப்பொழுது முக்கியமான ஒரு கேள்வி செயலாளரிடம் கேட்போம். இந்த நிகழ்வு எப்பொழுது நடைபெறப் போகிறது, எங்கு நடைபெறுகிறது? இது இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி நடைபெற போகிறது. இந்த 16ஆம் தேதி எங்க நடைபெற போகுதுன்னு சொன்னால், தமிழிசைக்கலா மன்றத்துல காலையில 10 மணியில இருந்து நேரம் பிற்பகல் 7 மணி 6 மணி 7 மணி வரையும் நடைபெறும்.
அப்போ நல்ல முயற்சி. அடுத்த ஒரு கேள்வி, இதற்கு கட்டணம் விடுகிறீர்களா இலவசமா? இல்லை, பிரவேசம் கட்டணம் இல்லை, இலவசம். அதே நேரத்தில் சிற்றுண்டி அது போன்றவையும் காலையிலேருந்து மாலை வரையில் எங்களால் இயன்ற அளவு வருபவர்களுக்கு கொடுக்குற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறோம். கூடுதலாக பங்கு பெற்றவர்களுக்கு நிச்சயமாக இணையத்தின் சார்பில் சாப்பாடு, தேநீர், சிற்றுண்டி என்று சொல்லி கொடுக்குற இது இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு மேசை என்று சொல்றது ஒரு எழுத்தாளருக்கு ஒரு மேசை. அந்த ஒரு மேசை எடுப்பதற்கு அவர் எத்தனை புத்தகம் வைக்கலாம், அந்த எழுத்தாளர் வைக்கணும். எழுத்தாளர் வைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மேசையும் 2 கதிரையும் அவர் துணைக்காரன் கூட்டிக்கணும். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட். அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு $30 அறவிடுறோம். $30 ஒரு மேசைக்கு. அந்த அவர் எத்தனை புத்தகம் வைக்கலாம், முழு நேரம் அந்த அதில் விற்பனைக்கு வைக்கலாம், பார்வைக்கு வைக்கலாம், தான் அறிமுகமாகி கொள்ளலாம், அப்படியான நிலைமை இருக்குது. அதை விட அந்த வெளியிடுகிறவர்களுக்கு, எங்களுக்கு இப்போ இதுவரையில 8 பேருக்கு வந்துட்டது. புதிதாக வெளியிடுகிறவர், நூல்களை வெளியிடுறவைக்கு அரை மணி நேரம் சந்தர்ப்பம் கொடுக்குறோம். ஒரு எழுத்தாளருக்கு ஒரு புக்குக்கு, ஒரு புக்காக 2 புக்கு ஒரு அரை மணி நேரத்தில் செய்தால் அது அவருடைய திறமை. அது அப்படியான ஆட்களுக்கு அந்த அரை மணி நேரத்துக்கு $40 அறவிடுறோம். இப்போ எங்களுக்கு எழுத்தாளர் அறிமுகத்தை 8 பேருக்கு மேலே செய்யலாமே இருக்கு. இப்போ இன்றைக்கும் கால் வருது, அறிமுகம் செய்ய முடியுமாண்டு தங்களை நூல்களை. இப்போ ஜெர்மனிலேருந்து நேற்று முறை அவாக்கு நான் சொன்னேன், நீங்கள் உங்களை டிசப்பாயின்ட் பண்ண விரும்பல, நான் நேரம் காணாது, எங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது, நேரம் முடிக்கணும் நிகழ்ச்சி 6 மணிக்கு. ஆனால் உங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டதுன்றபடியா உங்களுக்கு 5 நிமிஷம் நீங்களே உங்களுடைய நூலை பற்றி கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தரலாம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கோம். நல்ல விஷயம். அது ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம் அந்த சந்தர்ப்பத்தை. அப்படி இன்னும் இன்னொன்று, உலகத்தில் பல வாங்கலும் எங்களுடைய எழுத்தாளர்கள் இருக்கிறார், எல்லோரும் ஒருங்கிணைக்க வேணும். அதான் உங்களோட வெற்றியின் முதல் படியாக இருக்கும். நிச்சயமா. அது அந்த வசதியை செய்து கொடுக்குறோன்றதுல எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு. ஆனால் அவை முழுசாக அதுக்குரிய சந்தர்ப்பம் கொடுக்க முடியலை என்ற கவலையும் இருக்கு. நேரம் பத்தாது. அதான் காரணம். வேணுண்டா சிறுவர்களுடைய கவர்ந்து அவர்களையும் இதுக்குள்ள ஊக்குவிக்கணும்டாக்கா அவர்களுடைய நிகழ்ச்சிகள், பட்டிமன்றம், பொம்பல் பிள்ளைகளுக்கு டான்ஸ், சில பேருக்கு ஸ்பீச் 5 நிமிஷம் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காங்க வாய்ப்புகள். அப்போ அதோட தொண்டர்களாக வந்து இணைகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். வந்து இதை பார்க்கறதுக்கு வரக்கூடிய அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. அவர்கள் இதால பலனடைந்து வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நோக்கம். இப்படித்தான் இந்த ப்ரோக்ராமின் நிலைமை இருக்க போகுது. சரி சகோதரி முனைவர் வாசுகி நவலராஜா, நீங்கள் ஏற்கனவே ஒரு எத்தனை நூல் வெளியிட்டிருக்கீங்க? இல்லை, நான் முதல்ல இன்னும் இப்போ என்னுடைய ஆய்வு நூல் ஒன்று தான் நான் வெளியிட போகிறேன். ஆய்வு நூல் எதை பற்றி ஆய்வு? அது வந்து பேராசிரியர் சிவத்தம்பியை பற்றிய ஆய்வு. தமிழ் கூட நல்லுலகம் மறக்க முடியாத ஒரு பேர் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களே. சரி, இப்பொழுது நான் உங்களோட வரைக்கே தலைவர் சொல்லிட்டார், நாங்கள் கொஞ்சம் தான் பேசுவோம். ஆகவே நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு சொல்லி ஆனால் எங்களுக்கு தேவையானது உங்களுடைய ஆதரவு தான். அது நிச்சயம் எப்பொழுதும் இருக்கும். என்னென்னா முக்கியமா குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். என்னடா இந்த தகவல் வந்து போய் சேர்ற பொழுது பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய வாசகர்கள் இருக்கிறார்கள், நிறைய தேடல்கள் நிறைந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்களுடைய தமிழர்கள் மிகவும் தாகம் நிறைந்தவர்கள், தமிழ் தாகம் நிறைந்தவர்கள். அந்த வகையிலே அவர்களுக்கெல்லாம் இது ஒரு தகவல் போய் சேர வேணும். அவர்கள் வந்து அந்த நூல்களின் சங்கமத்துக்கு வருகை தர வேணும். இந்த நூல்களின் சங்கமம் வந்து அதாவது இலவசமாகத்தான் நீங்கள் வரலாம். ஆனபடியினால நுழைவுச்சீட்டு எதுவும் இல்லை. அதே நேரத்துல நிறைய எழுத்தாளர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு, நிறைய இலக்கியவாதிகளை சந்திக்கின்ற வாய்ப்பு, விரும்பிய புத்தகங்களை பெறுகின்ற வாய்ப்பு, இவையெல்லாம் இங்க கிடைக்க போகுது. அப்ப இந்த வாய்ப்பை தமிழ்
உற்சாகம் உள்ள பல பேர் இதை அறிந்து வர வேண்டும் என்கின்றதுதான் எங்களுடைய ஆவல். அதனாலதான் நாங்கள் உங்களுடைய உதவியை, இங்கே யுகம் வானொலியினுடைய உதவியை நாடி மற்றவர்களுக்கு இது போய் சேர வேண்டும். இதன் மூலமாக எங்களுடைய தமிழர்கள் எழுத்தாளர் இணையத்தை பற்றி அறிந்து கொண்டு எழுத்தாளர் இணையம் நடத்துகின்ற இந்த நூல்களின் சங்கமத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல். அருமை அருமை. கனடா தமிழ் கவிஞர்கள் கழகம் ஒன்று இருக்கு தெரியுமா? வளரி வேந்தன் என்று அவர் நடத்துகிறார். அவர் எங்களுடைய அறிவிப்பாளர் வேந்தன் பேரின்பன். அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு குரூப்பே இருக்குது, வளரி தமிழ் கவிஞர்கள் என்று. அடுத்து அவர் தான் நிகழ்ச்சியை செய்ய போகிறார். அவர் போன்றவர்கள் கட்டாயம் அதில் பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும். அவருக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக தம்பி வேந்தன், நீங்களும் உங்களுடைய கவிஞர் குழாமும் வந்து அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை செய்வீங்களா? நாளைக்கு நீங்களும் ஒரு நூல் வெளியிடுற வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு அது பெரும் துணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, சரி, நிறைவாக எங்களுடைய யுவமானூடாக இதை நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் முகநூல் வாயிலாக பார்த்து கொண்ட உறவுகளுக்கும் தனித்தனியாக இருவரும் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வணக்கம் நேயர்களே. நாங்கள் ஒரு இலக்கிய பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதில் நாங்கள் ஒரு பெரிய வருவாய்களை ஈட்டுகின்ற ஒரு அமைப்பாக இல்லாமல் எங்களுடைய இணையத்தின் அங்கத்தவர்கள், நிர்வாக சபை அங்கத்தவர்கள் தான் நாங்கள் ஆரம்ப செலவை செய்து ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவோம். அதற்கு பிறகுதான் மற்றவர்களின் உதவியை நாடுவோம். ஆகவே இதில் ஆச்சாரியாக இருக்கிறவர்கள் எந்த விழாவை எழுத்தாளர் இணையம் நடத்தினாலும் அதனுடைய முதல் பங்களிப்பு எழுத்தாளர் இணையத்தின் 13 நிர்வாக சபை உறுப்பினர்களும் தான் அதை செய்கின்றோம். அது எங்களுடைய கடமையாகவும் அர்ப்பணிப்பாகவும் செய்யலாம் என்று சொல்லலாம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களை எதிர்பார்ப்பது இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்கும், நீங்கள் நூல்களை வாசிப்பதில் அல்லது நூல்கள் உங்களுக்கு தெரிந்த நூலாசிரியர்களின் நூல்களை பெற்றுக்கொள்வதற்கும் உங்களால் முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற இருக்கிறது. ஆர்வமுள்ளவர்கள், விருப்பமுள்ளவர்கள், வாசகர்கள் வந்து இதில் கலந்து கொள்ளுங்கள். எங்களால் இயன்றளவு உங்களுடைய வரவை நாங்கள் பெரும் மதிப்பாக கருதி உங்களை வரவேற்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தலைவர் ரவி கணசபை அவர்களே. இப்பொழுது செயலாளர் சகோதரி முனைவர் வாசுகி நவராஜா அவர்களிடம் செல்கிறோம். நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சகோதரி? வணக்கம். அதாவது தலைவர் சொன்னது போல எங்களுடைய கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடத்துகின்ற இந்த நூல்களின் சங்கமம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெற இருக்கிறது. காலையில் 10 மணிக்கு வந்து நீங்கள் அங்கு வந்திருக்கின்ற புத்தக செல்வங்களை பார்வையிட்டு வாங்கக்கூடியதை வாங்கி பார்த்து உங்களினுடைய அறிவு தேடல்களுக்கு ஒரு விருந்தாக அன்று இருக்கும் என்பதும், பல எழுத்தாளர்களையும் சந்தித்து அவர்களோடு உரையாடுகிற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதையும், அதே நேரத்தில் உங்களுக்கான ஊக்கத்துக்கு தேவைப்படுகிற பல விஷயங்களை அங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும், ஒரு இலக்கிய சங்கமத்துக்கு தயாராக எல்லோரும் வாருங்கள் என்பதை இங்கே கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நானும் உங்கள் இருவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். என்றால் உங்களுக்கு எவ்வளவோ வேலைப்பழக்கள் இருக்கும். அந்த வேலைப்பழக்கள் மத்தியிலும் எங்களுடைய ஊடகம் வாயிலாக இதை மக்களுக்கு சொல்ல வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிரமம் பாராது இருவரும் கலையத்திற்கு வந்து இந்த அருமையான செவ்வியை வழங்கியமைக்காக யுகம் வானொலி, யுகம் தொலைக்காட்சி, யுகம் முகநூல் ஊடகங்கள் சார்பாக உளம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இந்த விடைபெறப் போகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.